வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுபஸ்ரீ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை. இந்த கதையை பற்றி நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் நான் சமூக வலைதளத்தில் பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப் என் மனசை ரொம்ப எப்படி சொல்கிறது குழப்பிடுச்சுன்னு கூட சொல்லலாம். தேடி கண்டுபிடிச்சி இந்த கதையை எடுத்து படித்தேன். இந்த கதையோட தலைப்பு அவளது வீடு. கதை எழுதின நூலாசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வீடு மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு. எப்போவுமே நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், ஆண்கள் சம்பாரித்து வீடு கட்டுவாங்க, அதுதான் அவங்க வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டம். அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்க ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண், அவளுக்கு வீடு எப்படி இருக்குது, அவளுடைய நிலையிலிருந்து ஒரு வீட்டின் மீதான ஆசை, கனவு, அது எல்லாத்தையுமே எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த கதை என்னை எங்கேயோ ஒரு மூலையில் மனசில் தொட்டுருச்சுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு அருமையான கதை. சரி, ரொம்ப பீடிகை போட வேணான்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட மூல கதாபாத்திரத்தோட பேர் அகல்யா. அந்த பெண்ணுக்கும் அவளோட வீட்டுக்கும் இருக்க அந்த உறவு, அவள் நினைக்கிற அந்த கனவு வீட்டுக்கும் இருக்க உறவு, அதுதான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். இப்போது அந்த பெண்ணுக்கு 45 வயது இருக்கும். 3 குழந்தைகள் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. மறைமலை நகரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 2 அறைகள் கொண்ட ஒரு வீட்டில் அந்த பொண்ணு இப்போ தங்கியிருக்காங்க. ஆனாலுமே அவங்களுக்கு இன்னமும் தினசரி பத்திரிகைகளில் வர வீடு வாடகைக்கு விடப்படும் அந்த விளம்பரங்களை பார்க்குற பழக்கம் இருக்குது. தினமும் அந்த விளம்பரங்களை அவங்களோட புத்தகத்தில் குறிப்பெடுத்து வச்சுக்கிறாங்க. நேரம் கிடச்சா நேராகவும் போய் பார்த்துட்டு வராங்க, அந்த வீடெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு முறை இந்த மாதிரி வாடகை வீடு பார்க்க போகிறப்பையும் அவங்களோட நிலையான உண்மையான நிலையை சொல்கிறதே கிடையாது. என்னோட கணவர் சிங்கப்பூரில் இருக்கார், பேங்க்கில் வேலை பார்க்குறாரு, அவர் அப்பப்போ தான் வந்துட்டு போவார், நான் தான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், அங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு பொய்யான தகவலை சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த வாடகை வீட்டை போய் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் உட்காந்துட்டு ரசிச்சுட்டு வராங்க. அவங்களோட சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வீடு கூட வந்த ஒரு ஏமாற்றம் அவங்கள இந்த மாதிரி ஒரு தணிக்கையை, அவங்களுக்கு நிறைவேறாத ஒரு ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட இளமை பருவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க அப்பா மின்சாரத்துறையில் வேலை பார்த்த ஒரு ஊழியர். அதனால் அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு வீடு கொடுத்துருந்தது. அந்த அரசாங்கம் கொடுத்த வீட்டு வசதி வாரியத்தில் இருக்க வீடு எப்படி இருக்கும்னா, காரை ஓடுகள்லாம் பேர்ந்து மழை பெஞ்சா உள்ளேயும் தண்ணி ஒழுகி சரியாக மூடப்படாத இழுப்பறைகள், கதவுகள் தான் இருக்கும். அடுப்பங்கரையில் எப்போவுமே அந்த வீடு ரொம்ப அட்டஸ்டலாக இருக்க மாதிரி இருக்கும். மூச்சு விட முடியாத மாதிரியே அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் போதெல்லாம் ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அப்பப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட பேச சொன்னாலுமே அவர் என்ன சொல்வார்னா, என்னோடய ஓய்வு வந்தப்புறம், அந்த 58 வயசில் நிரந்தர ஓய்வு கிடைக்கும் இல்லையா, பனி ஓய்வு வந்தப்புறம் நம்ம கிராமத்துக்கு போயிடலாம், நம்ம போய் கிராமத்தில் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு கடவுள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. அவரோட 53வது வயதுலேயே அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அவங்க அம்மாவோட மீதி வாழ்க்கை முழுவதுமே அவங்களோட மகன் வீட்டில் இருக்குது. அவங்க அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்குது. அலைச்சலில் தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அவங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க, நான் தனியாக இருக்க நேரத்தில் படுத்தனா எனக்கு சரியான தூக்கமே வராது, பக்கத்தில் இருக்க மரக்கிளைகளில் லேசாக இலைகள் உதிர்ந்தால் கூட அது என்னோடய தூக்கத்தை கெடுத்துரும் அப்படின்னு. இப்போது அந்த மாதிரி ஒரு தூக்கத்தை தான் அகல்யா எடுத்துகிட்ருக்கா. அவள் சொந்தமாக வீடு வாங்கிட்டா, லோன் போட்டு. மந்தவெளியில் இருக்க ஒரு அலுவலகத்தில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறா. கடந்த 15 வருடங்களாகவே அந்த இடத்துல தான் அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கல்யாணம் ஆகி சென்னை வந்ததுலேருந்தே. அவங்க வீட்டுக்கார் அந்த இடத்துலையே மறைமகள் நடல்லையே ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பெண் பார்க்க வரும்போது அகல்யா அவங்க கணவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான். அவளுக்கு கல்யாணத்தை விட சொந்த வீட்டில் தான் இனிமேல் நம்ம போய் இருக்க போகணும் அப்படிங்கிறது தான் அவளோட மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவர் இருக்குன்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷம். கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது அது அவளுடைய கனவு வீடு அல்ல. அவள் நினச்ச அந்த கனவு வீடு அது கிடையாது. அது ஒரு பழைய ஓட்டு வீடு. அந்த வீடு 2 அறைகள் இருந்தது அந்த வீட்டில். ஆனால் மொத்தம் 15 பேர் இருந்தாங்க. அவளுக்கு அது பிடிக்கல. அவள் நினச்ச வீடு இது இல்லை அப்படிங்கிறதுல அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாள். அடுத்து அவளுக்கு ஒரு வேலை கிடைக்குது. முதல் குழந்தை கருத்தரிக்கிறதால அந்த வேலைக்கு போகிற இடம் தூரமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த சொந்த வீட்டை விட்டு அவங்க தனியாக வராங்க. சொல்லப்போனால் அவங்க மெட்ராஸில் குடியிருக்காத பகுதியே இல்லைன்னு கூட சொல்லலாம். குரோம்பேட்டில் கொஞ்ச நாள் இருக்காங்க, அசோக் நகரில் கொஞ்ச நாள் இருக்காங்க, ஒரு இடமா மாறி மாறி இருக்காங்க. கடைசியாக ஒரு 15 வருஷம் கழித்து சொந்தமாக லோன் போட்டு ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டில் அவங்க 2 பேரும் இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க. 3 பிள்ளைகள் ஆயிடுச்சு அகல்யாவுக்கு. மூத்த மகன் நந்து இன்ஜினியரிங் படிக்கிறான். 2வதாக ஒரு பொண்ணு சுபத்ரா ஸ்கூல் இடைநிலை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 3வது ஒரு மகன். இவ்வளவும் அவளோட வாழ்க்கையில் கடந்து போனாலும் இன்னும் அவளுடைய அந்த வீடு பற்றின தேடல் மட்டும், அந்த ஆசை மட்டும் அவன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. தீராத ஆசையாக இருக்குது. இந்த கதையாசிரியர் வீடை பற்றி சொல்லும்போது முதல்ல அறிமுகத்திலே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப பொருத்தமாக இருக்கும். என்ன வார்த்தைன்னா, எப்போவுமே ஆண்கள் வீட்டில் வாழ்கிறாங்க. அந்த வீட்டில் வாழ்கிறாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பெண்கள் அந்த வீட்டை வளர்த்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வீடையே மொத்தமாக தூக்கி வளர்க்குறது பெண்கள் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வீடுங்கிறது ஒரு சுகந்தம் நிரம்பியது. அது ஆண்களோட மனநிலைமையிலிருந்து பார்க்கும்போது புலப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ரொம்ப அழகான வரிகள். அதை நான் இங்கே குறிப்பிடணும்னு நினைக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு நாள் அதே மாதிரி அவங்க தினசரி விளம்பரங்களை பார்க்கும்போது அசோக் நகரில் ஒரு வீடு வாடகைக்கு இருக்குது அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பார்க்குறாங்க. சரி, அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பெடுத்துக்கிட்டு அலுவலகத்துலேருந்து திரும்பி வரும்போது அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி அந்த வீட்டுக்கு அவங்க போய் பார்க்கும்போது அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. ஒரு முதியவர் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாரு. அந்த வீட்டோட ஓய்வறையில் ஒரு வயதான பெண்மணி ஆண் சட்டை போட்டு படுத்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு அகல்யா கேட்குறா. அப்போ அந்த முதியவர் சொல்கிறாரு, இவங்க என்னோட மனைவி. கொஞ்ச நாளாக அவங்க கிட்னி ப்ராப்ளமால் கஷ்டப்படுறாங்க. அவங்களால பெருமையான வேலைகள் செய்ய முடியாது. நாங்கள் வாடகைக்கு விடுறோன்னு சொன்னது வீட்டோட மேல் பகுதி, நீங்கள் மேலே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த முதியோர் சாவியை அகல்யா கிட்ட கொடுத்துட்றாரு. இப்போது அகல்யா அந்த வீட்டோட சாவியை வாங்கிக்கிட்டு மேலே ஏறி போகிறாங்க. அந்த வீட்டோட மாடி படிக்கட்டுகள் ரொம்ப அகலமாக இருக்குது. மாடிப்படி ஏறி போனதும் ஒரு மாமரத்தோட கிளை ஜன்னலோடு உரசிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு சந்தோஷமாயிடுது. முதல்ல அந்த ஒரு மாவிலையை பிரித்து அவள் முகத்தில் வச்சு மோந்து பார்க்குறா. அந்த சந்தோஷமே அவளுக்கு ஒரு பூரிப்பை கொடுத்துருது. அடுத்து அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு சின்ன ஹால். அந்த ஹாலில் ஒரு அழகான மர ஊஞ்சல் இருக்குது. அகலமான சுவர். அந்த சுவருக்குள்ளே போகிறப்போ ஆளுயர ஒரு கண்ணாடி இருக்குது. இங்கே யார் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு தெரில. இந்த வீட்டை ரொம்ப ரசனையாக வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிறா. அடுத்து உள்ளே போய் குளியல் அறையை திறந்து பார்க்குறா. சந்தன நிறத்தில் ஒரு பெரிய குளியல் தொட்டி இருக்குது. அவள் வாழ்க்கையில் இது வரைக்கும் குளியல் தொட்டியை பயன்படுத்தி அவள் குளியல் செஞ்சதே கிடையாது. அவளுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து அந்த குளியல் அறையிலேருந்து பக்கத்தில் ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலுக்கு பக்கத்தில் சமையல் அறை இருக்குது. அந்த சமையல் அறையிலோட ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியத்தில் ஒரு கிருஷ்ணர் வெண்ணெய் பானையை உருட்டுவது போல் இருக்குது. அதை பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம உட்கார்ந்து சமைக்கிறதுக்கு ஏதுவாக அந்த அடுப்பங்கரையில் ஒரு முக்காலியும் இருக்குது. கிழக்கு பார்த்த பூஜை அறை. வீடு ஃபுல்லாகவே ஒரு இளம் பச்சை நிறத்தில் வண்ணம் அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே அவள் கனவுல காந்த காட்சி மாதிரியே இருக்குது. இது அவளுக்கான வீடு அப்படின்னு அவளுக்கு உள்ளே நுழைஞ்சு பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமுமே தோண ஆரம்பிக்குது. இதுதான் நான் கனவுல கண்ட வீடு, இதுதான் நான் இருக்க வேண்டிய வீடு அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் கீழேருந்து அந்த முதியவர் வீட்டுக்குள்ளே வராரு ஒரு காப்பி டம்ளரோட. வந்தோடனே இவ ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு கீழே இறங்கிட்டு வீடு ரொம்ப அழகாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த முதியவர் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் டான்ஸர் சுப்பிரமணியம்னு இருந்தாங்க, அவங்க அந்த வீட்டை ரசனையாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போது முதியவர் கேட்குறாரு, அடுத்து என்ன வேலை, என்ன பண்ணுறீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு.
அப்போ தான் அவள் வந்து தன்னிலைக்கு வரா. அவ்வளோ நேரம் அவள் அந்த வீடு அப்படின்ற ஒரு மாயையில் தான் இருந்திருக்கா. இப்போ யோசிக்கிறா, நம்ம ஏதாவது ஒரு பொய் சொல்லணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹஸ்பண்ட் வந்து மதுரையில் இன்ஜினியராக இருக்கார், பையன் வந்து ஹாஸ்டலில் தங்கி மெடிக்கல் படிக்கிறான், நான் இங்கே வந்து கனரா பேங்க்கில் வேலை பார்க்குறேன், அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவருக்கு ஒன்றே சந்தோஷம், எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிச்சிருக்கு, நீங்கள் இங்கே தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத வாடகை வந்து 20,000 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த முதியவர் சொல்லிடுறாரு. இவ்வளோ ஒன்றே நான் தங்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னால் வந்து முழு அட்வான்ஸையும் இப்போ கொடுக்க முடியாது, நான் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நான் இங்கே இருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் அவ இருக்க ஆரம்பிக்கிறார். இப்போ மறுநாள் வந்து ஆஃபீஸ்லேருந்து சம்பள பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்றா. அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவளுக்கு தோணுது, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம், நமக்குன்னு ஒரு கணவன் குடும்பம் எல்லாமே இருக்குது, ஆனாலும் நம்ம இந்த வீட்டு மேலே இவ்வளோ ஆசையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி அவளுக்கு வீட்டு மேலே இருக்க அந்த தீராத ஆசை, அந்த வீட்டில் நம்ம மட்டும் இனிமேல் வாழ போகிறோம் அப்படிங்கிறதுல அவளையும் மீறி ஒரு சந்தோஷம். சரி, நம்ம இங்கே இருக்க போகிறோம், இது நமக்கான வீடு, நம்மளோடது மட்டும்தான் அப்படின்னு அவள் யோசிக்கிறா. அந்த வீட்டுக்கார ஓனர் வந்து எப்போ சாமான்கள்லாம் வரும்னு கேட்குறப்போ அதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே போயிடுறான். அவளுக்கு அந்த வீடு ரொம்ப நல்ல சுகந்தத்தை தருது. கடைக்கு போய் ஒரு பாய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறான் அந்த வீட்டில். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு வர போகிற ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்துடுறா. அவளோட புது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அங்கே செலவு செய்கிறா. ஒரு ஃப்ளாஸ்க், ஒரு 4-5 பழங்கள் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறா. தினமும் அந்த வீட்டில் உட்காந்து நல்லா ஒரு நாள் பழத்தை ஃபுல்லாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டே ஜாலியாக வெட்டி சாப்பிட்றா. அடுத்த ஒரு நாள் அந்த குளியல் அறையில் சோப்பு நுரையெல்லாம் போட்டு நல்ல ஒரு குளியல் செய்கிறா. அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாமே அந்த வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு 15 நாள் கழித்து அவளோட மகள் சுபத்ராவை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. சுபத்ராவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அம்மா பண்ணுறதெல்லாம். என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால், இது என்னோடய வீடு, நான் இங்கே வாடகை கொடுத்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு. வாடகைக்கு இருக்கீங்களா? அந்த பொண்ணு இடைநிலை பள்ளியில் படிக்கிறா, ஓரளவுக்கு அவள் புரிஞ்சுக்கிறா என்ன அம்மா பண்ணிகிட்ருக்காங்க, எதுக்காக அம்மா தனியாக இருக்காங்க அப்படின்ட்டு. அவளால் ஒன்றுமே சொல்ல முடியல, அமைதியாக அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறா. ஒரு 20 நாட்கள் இந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, கணவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. அவரோட பெண் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான்னு. அவர் ஒன்றுமே பேசவே இல்லை. பலார்னு கன்னத்தில் 4 அறை விட்டுட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு தனியாக, அதுவும் கல்யாணமான பொண்ணு தனியாக வீடு எடுத்து தங்குறான்னா என்ன மாதிரி வார்த்தைகள் அவரோட புருஷன் வாயிலேருந்து வரும் அப்படின்னு. என்னெல்லாம் கேட்கக்கூடாதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் அவளை கேட்குறாரு. அவரோட மூத்த மகன், மகள், இளைய மகன் எல்லாரும் கண்டபடிக்கு திட்டுறாங்க, இந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, சொந்தமாக நமக்கு இங்கே வீடு இருக்கும்போது யாராவது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாடி திட்டிட்டு, நீ இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம், நீ அதிகமாக புத்தகம் படிக்கிற, உனக்கு வந்து சொந்தமாக யோசிக்கிற தன்மையே இல்லை, என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலம்புற கணவர் என்ன பண்ணுறாரு, மனைவியோட ஸ்கூட்டரை கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுறாரு. அடுத்து அந்த ஓனர் வீட்டுக்கு போய் கண்ணா பின்னான்னு சண்டை போட்டு கொடுத்த டோக்கன் அட்வான்ஸ்லேருந்து 20 நாள் போக மீதியை வாங்கிட்டு வந்துடுறாரு. மறுநாள் காலம்புற ஒரு 2 நாள் கழித்து திரும்ப வீடு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு எழுந்து ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி பார்க்குறப்போ அங்கே அவளோட ஸ்கூட்டி இல்லை. அப்போ அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறார், உங்கள் கையில் ஸ்கூட்டி இருந்து நீ வந்து அந்த வண்டி இருக்கிறதால தானே கண்ட இடத்துக்குலாம் போகிற, இனிமேல் ஒழுங்காக வேலைக்கு போய்ட்டு ஒழுங்காக வீட்டுக்கு வரதா இருந்தால் வா, இல்லைனா நீ வேலைக்கே போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவளால் ஒன்றுமே பேச முடியல. குடும்பம்னு ஆயிடுச்சு, கணவன் ஆயிடுச்சு, குழந்தைன்னு ஆயிடுச்சு, அவள் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்கா. ரொம்ப அமைதியாக இருந்துட்டு அந்த இடத்துல இருக்க பேருந்து நிலையத்துக்கு நேராக போகிறா. பேருந்து ஏறி ஆஃபீஸ்க்கு போகிற வழியை பார்க்குறா. இப்போது பேருந்து வழியாக தான் ஆஃபீஸ்க்கு தினமும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு தோணுது, சரி நம்ம வாடகைக்கு எடுத்த வீட்டுக்கு போய் ஒரு நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி அந்த வீட்டு வாசப்படியில் போய் நிற்கிறா. அந்த வீட்டு வெளியில் ஒரு கொடி இருக்குது. அந்த கொடியில் வந்து இப்போ சில குழந்தைகளோட துணிமணிகளும் பெரியவங்களோட துணிமணிகளும் இருக்குது. அவள் புரிஞ்சுக்கிறா, இந்த வீட்டுக்கு யாரோ வாடகைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த வீட்டிலேருந்து வர அந்த ஊதுபத்தியோட வாசனை அவளை இன்னமும் அந்த வீட்டு மேலே இருக்க ஆசையோடு சுண்டி இழுக்குது. ஒன்றுமே சொல்ல முடியாமல் கண்லேருந்து தண்ணி வரதை ஒரு கச்சிப்படுத்து தொடச்சிக்கிட்டு தெருவில் நடந்து போக ஆரம்பிக்கிறா. சாவு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வருவது போல் இருந்தது அவளோட நடை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இந்த கதையை முடிக்கிறார்.
ஒரு பெண்ணுக்கு வீடு எந்த அளவுக்கு அவளோட மனசை வந்து மாற்றும். ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான், எந்த அளவுக்கு அவளுக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத ஒரு எளிய நடையில் ரொம்ப அழகாக, இதில் வந்து எந்த ஒரு கவர்ச்சியும் எந்த ஒரு தப்பான எண்ணமுமே இருக்காது. ஆனாலுமே ஒரு மனுஷனோட மனசு எது மேலெலாம் ஆசைப்படும், எப்படிலாம் அதுக்காக என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு பொண்ணு மனநிலைமையில இருந்து ஒரு ஆணான இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு பெண்ணும் இப்படிலாம் யோசிப்பாங்கிறத இந்த மாதிரி சில கதைகள் தான் வந்து எல்லாருக்கும் சொல்லுது அப்படின்ட்டு. நான் ரொம்ப ரசித்து படித்த கதை. நேரம் தான் நீங்களும் எடுத்து படித்து பாருங்கள். இந்த மாதிரி கதைகள் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மாதிரியான தமிழ் சிறுகதைகள், தொடர்கதைகள், கவிதைகள் எல்லாமே கேட்குறதுக்கு என்னோட வேதான் ப்ராட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தினமும் நான் போடுற கதைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.